ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 5 இயர் கோர்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த வருஷம் அட்மிஷன் வந்து போட போறீங்க அப்படின்னா, கட் ஆஃப் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ரொசீஜரில் இவங்க வந்து கட் ஆஃப் வந்து எடுத்துக்கிடுவாங்க, பர்சன்டேஜ் எப்படி வந்து இவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது மே 10ஆம் தேதியிலிருந்து மே 30ஆம் தேதி வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் லைவ்ல இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா tndalu.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அட்மிஷனுக்காக நீங்கள் வந்து கவுன்சிலிங்காக அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண முடியும். இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் போன வருஷம்லாம் போட்டிருக்கோம். இந்த வருஷமும் எப்படி வந்து நம்ம வந்து அட்மிஷன் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அப்கமிங் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபல் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து பாருங்கள், இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மேஜர் சப்ஜெக்ட் தான் உங்களுடைய கட் ஆஃபாக வந்து கால்குலேஷன் வந்து பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து +2 பொறுத்த வரைக்கும் வந்து 4 மேஜர் சப்ஜெக்ட் தான், 2 லாங்குவேஜ் பேப்பர் தான் இருக்கும். இதுதான் வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே இதை வந்து மாறுபடும். பட் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து 4 மேஜர் சப்ஜெக்ட் தான். அந்த 4 மேஜர் சப்ஜெக்டாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் 4ஆல் வகுக்க போகிறீங்க. இப்படி வகுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அதுதான் உங்களுக்கான கட் ஆஃப். இது வந்து நம்ம வந்து ஒரு மேனுவலாக நம்ம பார்ப்போம். இதில் வந்து லாங்குவேஜ் பேப்பரில் தமிழில் நீங்கள் வந்து ஒரு 89 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கிலீஷில் வந்து 79. இது அப்படியே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு வர தேவையில்லை. இது வந்து ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணல லாங்குவேஜ் பேப்பரையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும், மேஜர் சப்ஜெக்டையும் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். அந்த சிஸ்டம் உங்களுக்கு எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டை மட்டும்தான் வந்து நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கால்குலேட்டில் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி காமிச்சிடும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல மேஜர் சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு போட்டிருக்க பாருங்க. இது வந்து ஒரு ஸ்டூடெண்டோடைய மார்க் தான். பிசிக்ஸ்ல வந்து 89 எடுத்திருக்காங்க, கெமிஸ்ட்ரியில வந்து 88, பயாலஜில வந்து 81, மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து 79. இதை 4ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 337 மார்க் வரும். இந்த 337ல நீங்க எத்தனையால டிவைட் பண்ணணும் அப்படின்னா 4 சப்ஜெக்ட் இருக்கு, 4ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வரும். அதுதான் உங்களுக்கான இப்போ லைவா உங்களுக்காக நான் வந்து கால்குலேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுடைய அதாவது உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல 4ஐயும் எடுத்து கூட்டினீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 337 வந்திருக்கு. இந்த இடத்துல 337 நீங்க எதால டிவைட் பண்ணணும் அப்படின்னா வந்து 4ஆல டிவைட் பண்ணுங்க. 4ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 84.25% தான் இந்த ஸ்டூடெண்ட். சரிங்களா? இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி இதான் வந்து உங்களுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்க வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்பயே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல நீங்க அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்மேட்சா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்க சீட் வந்து வேற யாராவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போயிடும். நீங்க நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்தும் உங்களுக்கு சீட் கிடைக்காம போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடும். சரிங்களா? அப்படிங்கிறதுனால போன வருஷத்தை விட இந்த வருஷம் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா சீட் வந்து ரொம்ப லோவாக தான் இடஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா இன்னும் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அஃபீஷியலாக எதுவுமே சொல்லலை. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பிசிக்கு தனியாக ஒரு கட் ஆஃப் கொடுப்பாங்க, எம்பிசிக்கு தனியாக கொடுப்பாங்க, டிஎன்சிக்கும் இருக்கும், எஸ்சி எஸ்டிக்குன்னு சொல்லிட்டு தனியாக கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறதும் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து 1 by 1 அந்த ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது மே 31ஆம் தேதி அப்ளிகேஷன் டேட் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லாமே மேனுவலாக வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் சரியான முறையில் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் கரெக்டாக தான் செக்அப் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் அவங்க டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே பண்ணுவாங்க. அப்படி ஏதாச்சும் நீங்கள் மிஸ்மேட்ச் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மெயில் போடுவாங்க. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து தப்பாக பண்ணியிருக்கீங்க, இது ரிட்டன் நீங்கள் எனக்கு அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயிலில் கேட்பாங்க. நீங்கள் வந்து மெயில் வந்து எவ்ரி டே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செக் அவுட் வந்து பண்ணணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இந்த 5 இயர் கோர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா +2ல வந்து என்ன கோர்ஸ் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப் வரைக்கும் நீங்க என்ன குரூப் படிச்சவங்க இங்க மேட்டர் கிடையாது. உங்ககிட்ட நல்ல ஒரு கட் ஆஃப் ஒரு 80% மேல 80க்கு மேல உங்ககிட்ட கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து சீட் வந்து கம்பல்சரியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ 80க்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கும் சீட்டு கிடைக்கும். உங்களுக்கு வந்து 2வது ரவுண்ட்ல கவுன்சிலிங்கிறது வந்து 3 ரவுண்ட் நடக்கும். 3 ரவுண்டுங்கிறது இந்த வருஷம் எப்படின்னு தெரியல.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் வந்து ஃபுல்லாக புக் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர்றது கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. செகண்ட் ரவுண்ட்லேயும் உங்களுக்கு வந்து சீட் ஓகே எல்லாமே கொஞ்சம் வர்றவங்க வராதவங்க சில பேர்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு மெடிக்கல் லைனுக்கு போயிடுவாங்க. சில பேர் லாக்கு அப்ளை பண்ணிட்டு என்ன போவாங்க அப்படின்னா வந்து அக்ரிக்கு போவாங்க, வெட்டினரிக்கு போவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே அவங்களுடைய மைண்ட்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது மேட்ரு கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கு சீட்டு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நிறைய பேர்கிட்ட அப்ளை பண்ணி விட்டு நம்மளுக்குலாம் கிடைக்காது, நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம், வேற எங்கேயாவது போயிடலாம்னா ஊரை விட்டே போயிடலாங்கிறது சொல்ல வரல. வேற ஏதாவது லைனுக்கு, அதாவது வெட்டினரிக்கு போவாங்க, அக்ரிக்கு போவாங்க, மெடிக்கல் போவாங்க, பேராமெடிக்கல், இந்த மாதிரி ரிலேட்டடாக அது தாண்டி அப்படியே அப்ளை பண்ணி விட்டு போயிடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து தேர்ட் ரவுண்டு வரைக்கும் உங்களுக்கு வரும். தேர்ட் ரவுண்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீட் இருக்கா இல்லையா, அப்படி இடஒதுக்கீடு நம்மளுக்கு பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு வெயிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்க. லா ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஏன் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க. லைக் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து லா ரிலேட்டடாக அதிகமாக டவுட்ஸ் வந்து கேட்கறதுனால நானும் லா ரிலேட்டடாக நம்ம சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் வந்து எல்எல்பி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். யூனிவர்சிட்டி வந்து நம்ம வந்து கால் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு வந்து வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷம் அதான் அப்படி தான் பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சரியான ஒரு முறையில் வந்து சீட்டு கிடச்சி உள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் சீட் கிடைச்சதுக்கப்புறம் எப்படி அட்மிஷன் போடணும், எப்படி வந்து அஃபிடவிட்லாம் வாங்குறது, உங்களுக்கு வந்து ஆர்டர் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ப்ரொசீஜராக தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு 1 மந்த் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் கூட நீங்கள் வந்து கனெக்ட்ல இருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.